வணக்கம். மகேஷ், இந்து முன்னணி. தயவுகூர்ந்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், தள்ளி விட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியமானது. நம்ம தர்மம் இன்றைக்கி எப்படி அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்றதுக்கான ஒரு காட்சி தான் இந்த அரசு. இந்த கோவில் எப்படி நிர்வாகம் பண்ணுறதுன்னு ஒரு சாட்சி இது. வேலூர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம், தற்போது ராணிப்பேட்டை மாவட்டம் இருக்கின்ற ஓச்சேரி அருகாமையில் இருக்கின்ற கரிவேடு என்கின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 500 ஆண்டுக்கு முற்பட்ட ஒரு திருக்கோவில். இந்த திருக்கோவிலானது கஜேந்திர வரதராஜ பெருமாள் திருக்கோவில்னு பேர் கொண்ட கோவில். இந்த கோவிலை கடந்த வாரம் நம்ம பொறுப்பாளர்லாம் ஒன்றிணைந்து இந்துமணி இந்த கோவிலை கையில் எடுத்து உழுவார பணி செய்து அந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாடு இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம சாவி வாங்கி திறந்து இந்த கோவில் இன்றைக்கி பூஜை செய்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோவில் கிட்டத்தட்ட சிதிலமடைந்து அழியும் தருவாயில் அழிஞ்சிருக்கு. ஆனால் இந்த கோவிலில் இருக்கிற மூலவர் பாருங்கள், பெருமாள் ரொம்ப கம்பீரமாக ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறார். கிட்டத்தட்ட இந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி இங்கே காட்சி கொடுக்குறாங்க. ஒரு 7 அடி உயரமுள்ள இந்த பெருமாள், எனக்கு தெரிஞ்சு நம்ம வேலூர் மாவட்டத்திலே மிக உயரமான பெருமாள் சிலை கொண்ட பழமையான திருக்கோவில் எதுனா இதாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி இந்த கோவில் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், குறிப்பாக இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய, இதை சுற்றி நிறைய கோவில் நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்த கணக்கர் 30 ஆண்டு காலமாக ஒரே கணக்கர் இந்த கோவில் நிர்வாகம் பண்ணுறாரு. ஆனால் இந்த கோவில் வருவாயை மட்டும் வாங்கிக்கிறார். 60-70 ஏக்கர் விவசாய நிலம் இந்த கோவிலுக்கு உள்ளது. நாங்கள் ஊரில் இருக்கிற பெரியவங்க சொல்கிறாங்க. வர வேண்டியது கோவில் நிலத்தை குத்தகைக்கு மட்டும் வாங்கின்னு போக வேண்டியது, எந்த விதமான கணக்குமே இல்லை. 30 ஆண்டு காலமாக ஒரே கணக்கர் இந்த கோவில் நிர்வாகம் பண்ணுறாருன்னா, அந்த கோவிலில் இப்போ அரசாங்கத்துக்கு தெரிவித்து அந்த கோவிலில் நிதியை வாங்கி இந்த கோவிலை சீரமைச்சு இந்த அழகான பெருமாளை மக்கள் வழிபாடு பண்ணோம் அப்படின்றதுக்கான திட்டமே எதுவும் இல்லாமல் இன்றைக்கி இந்த கோவில் கிட்டத்தட்ட இடிந்து விடும் தருவாயில் இருக்குது. நாம் இன்றைக்கி இந்த கோவிலை போய் கையில் எடுத்து இந்துமணி பேரியக்கமானது இதை உழவாரப்பணி செய்து வழிபாடுக்காக கொண்டு வந்திருக்கோம், விளக்கேற்றிருக்கோம். இந்த மாதிரி நிறைய கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் விளக்கு இல்லாமல் வழிபாடு இல்லாமல் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. கேட்டால் திராவிட மாடல் அரசாங்கம் நாங்கள் கோவிலை பராமரிக்கிறோம், நிதியை ஒதுக்குறோம், எங்கள் ஆட்சியில் மிக சிறந்த ஆட்சின்னு சேகர் பாபு வரிஞ்சி கட்டிட்டு பேசுகிறாரு. கோவில் வருவாய் உள்ள கோவிலை மட்டும்தான் அரசாங்கம் எடுக்கிறாங்க. வருவாய் இல்லாத கோவில் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம